டைரக்டர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்லை ஒழுங்குபடுத்தலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? இதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, உயிரெழுத்துக்களுடன் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துனா வவ்வல். வவ்வல் பாருங்க, ஐஇ இ ஓ, மொத்தம் ஐஇ இ ஓ, மொத்தம் 3 வவ்வல் இருக்குது. 3 வவ்வலையும் சேர்த்து ஒரு பாட்டை எடுத்துக்கணும். 3 வவ்வலையும் சேர்த்து ஒரு பாட்டை எடுத்துக்கணும். அடுத்தது வவ்வலும் கான்ஸ்டன்ட் பாருங்க, 1 2 3 4 5. ஸோ இங்க ஒரு 5 5 + 1 6 6 ஃபேக்டோரியல். அடுத்தது இது ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட்டா வருதுன்னு பாருங்க, 6 மட்டும் 2 டைம் வருது. 6 மட்டும் 2 டைம் வருது. அப்போ 6 வகுத்தல் 2 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல் வகுத்தல் 2 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல்னா 6 ரிபேஸ்ல 1 வரைக்கும், 6 × 5 × 4 × 3 × 2 × 1 வகுத்தல் 2 ஃபேக்டோரியல் 2 ரிபேஸ்ல 1 வரைக்கும். ஸோ 2 × 1 2 × அப்படியே கேன்சல் ஆயிரும். இது அப்படியே பெருக்கணும். 6 × 5 30, 30 × 3 90, 90 × 4 360 360. நெக்ஸ்ட் நம்ம அந்த வவ்வல் மட்டும் தனியா ஒரு பாட்டு எடுத்துருக்கோம். இந்த வவ்வல் மட்டும் தனியா ஒரு பாட்டு எடுத்துருக்கோம். எத்தனை வவ்வல்? 3 வவ்வல். அப்ப 3 ஃபேக்டர் 3 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதுனா 3 × 2 = 6. ஸோ அப்ப இந்த 360 360 × 6 360 × இந்த 6 ரெண்டையும் பெருக்குனா 2160. ஸோ அப்ப இந்த டைரக்டர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து 2160 வெவ்வேறு வழிகளில் எழுதலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, டாட்டர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.